டீசல் வாகனங்கள் மண்ணெண்ணெயில் ஓடுவது சம்பந்தமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் 26/6/2025 அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் பிராந்திய முகாமையிடத்திலிருந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. டீசலில் ஓடும் வாகனங்களுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டாம் என்றும் மண்ணெண்ணெயை பயன்படுத்துவதை நிறுத்துமாறும் கூறப்பட்டிருந்தும் தற்போது வெளிநாட்டிலே மத்திய கிழக்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை யுத்தம் காரணமாக இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரத்திலே மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மண்ணெண்ணெய்களை எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசல் வாகனங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு காலத்திலே 6 மாதங்களுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட மண்ணெண்ணெய் மாத்திரம் வழங்கப்பட்டது. மட்டுப்படுத்தப்பட்ட மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மாதம் ஒன்றுக்கு 1 மண்ணெண்ணெய் ஓட்டு என்ற அடிப்படையிலும் சில மீனவர்கள் அண்டிய பிரதேசங்களிலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 2 லோட் என்ற அடிப்படையிலும் வழங்கப்பட்டது. இப்போது டீசலை விட அதிகமான வாகனங்கள் மட்டக்களப்பிலே தனியார் பேருந்துகளும் பார ஊர்திகளும் தனி லாமனையிலே வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது மீனவர்கள். வெளி இயந்திர படகு உரிமையாளர்கள் இலங்கையிலே மண்ணெண்ணெய் தீர்ந்து போனால் டீசலிலே அவர்களுடைய வெளி இயந்திர படகுகளை செலுத்த முடியாது. ஆனால் மண்ணெண்ணெய் கொண்டு டீசல் வாகனங்களை செலுத்தி செல்கிறார்கள். கரடினாரிலே நின்று ஒரு நாளைக்கு செக் பண்ணினால் தெரியும் எத்தனை பார ஊர்திகள் மண்ணெண்ணெயிலே ஓடுகின்றது என்பதனை. அதே மாதிரி தனியார் பேருந்துகளும் எத்தனை விதமான பேருந்துகள் தனி மண்ணெண்ணெயிலே ஓடுகின்றன. இதனால் பாதிக்கப்பட போவது மீனவர்கள் தான். வடகிழக்கை பொறுத்த மட்டிலே நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கடலினுடைய சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பல நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்ட போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்களுக்கான நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. உலருணவு பொதியாக இருக்கலாம் அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிதியாக இருக்கலாம், எதுவும் வழங்கப்படவில்லை. இப்போது மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற காலம் இந்த மார்ச் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற காலம். இந்த காலத்திலே மீனவருக்கு வழங்கப்படுகின்ற மண்ணெண்ணெய்களை டீசல் வாகனங்களுக்கு வழங்கினால் இதனால் பாதிக்கப்பட போவது மீனவர்கள் தான். கடந்த அரசாங்கத்திலே கடத்தொழில் அமைச்சராக இருந்த கௌரவ டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களுக்கான சலுகைகளை வழங்கியிருந்தார். மண்ணெண்ணெய் மானியம் வழங்கியிருந்தார், வீடுகள் வழங்கியிருந்தார், சாத்துகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கத்தில் மீனவர்களுக்காக எதுவும் வழங்கப்படவும் இல்லை. இவ்வாறான மண்ணெண்ணெயையும் டீசல் வாகனங்களுக்கு பயன்படுத்துவதற்காக தொடர்ந்து நீங்கள் எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடின்றி விநியோகம் செய்தால் எதிர்வரும் மாதத்திலே நிச்சயமாக மீனவர்கள் மண்ணெண்ணெயின்றி கடலுக்கு செல்ல முடியாத அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் செயற்பட்டது போல மீனவரை அண்டிய பிரதேசங்களில் இல்லாத எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு மட்டுப்படுத்தி இந்த மண்ணெண்ணெய்களை வழங்கும்படியாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் துரித விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது போலீசாரோடு சேர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபருடைய கண்காணிப்பு கீழ் அரசு உத்தியோகத்தர் இருவரை இணைத்து போலீசாரோடு இணைந்து வீதி சோதனை சாவடிகளை செய்து இந்த மண்ணெண்ணெயிலே ஓடுகின்ற வாகனங்களை நீங்கள் கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள். டீசல் விநியோகத்தை விட டீசலுடைய விற்பனையை விட இன்றைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகரித்திருக்கின்றது மண்ணெண்ணெய் வியாபாரம். இது சம்பந்தமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன பிராந்திய முகாமையாளர் எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் கடிதம் அனுப்பியும் அந்த கடிதத்தை கருத்தில் கொள்வதில்லை. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே கேனிலே மண்ணெண்ணெயை கொடுக்காமல் டீசல் வாகனங்களுக்கு மண்ணெண்ணெயை அந்த செட்டிலே வைத்து டீசல் வாகனங்களுக்கு நிரப்பி அனுப்புகிறார்கள். இப்படி பல பதிவுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆதலால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்கிட்ட வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். போலீசாரை மட்டும் நம்பி நீங்கள் இந்த பணியை போலீசாரிடத்திலே ஒப்படைக்க வேண்டாம். போலீசாரோடு இது அரச உத்தியோகஸ்தர்களை இணைத்து இந்த டீசல் வாகனங்கள் மண்ணெண்ணெயிலே ஓடுவதை சட்டத்துக்கு விரோதமான முறையிலே இந்த மண்ணெண்ணெயை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி தந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தும்படியாய் தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்டிலே விவசாயமும் மீன்பிடியும் தான் ஆண்டவர் பிரதான தொழிலாக இருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து இந்த மீனவர்களையும் விவசாயிகளை நீங்கள் பாருங்கள். கடந்த காலத்திலே
மழை பெய்த போது நெல்லை காய வைக்க முடியாமல் விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டார்கள். வெள்ளம் வந்த பின்னர் அணை கட்டுவதில் எந்த பயனும் இல்லை. விவசாயிகள் பாதிக்கப்பட்டது போல மீனவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்றதுக்காக நாங்கள் 17 வருடமாக மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்கின்ற அனுபவத்திலே நாங்கள் கூறுகின்றோம். எங்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் ஒயில் கலந்துதான் வழங்கப்படுகின்றன. ஒயில் கலக்கப்பட்ட மண்ணெண்ணெய் ஒருபோதும் வாகனங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆதலால் தான் நாங்கள் மண்ணெண்ணெயை ஒயிலுடன் கலந்து கொடுக்கின்றோம். இங்கே வாழைச்சேனையிலே காவர் இருக்கின்றது, கழுவங்களிலே மீனவர்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, பாளையமடுவிலும் மீனவருக்கான மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையங்களுக்கு மண்ணெண்ணெய்களை வழங்கி அடுத்த இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நீங்கள் இந்த மண்ணெண்ணெயை மட்டிப்படுத்தி வழங்காமல் விட்டால் எதிர்வரும் காலங்களிலே மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் தட்டுப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று கூறி, ஆதலால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு உடனடியாக விரைந்து செயற்பட்டு இந்த டீசல் வாகனங்கள் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே மண்ணெண்ணெயிலே இயங்குவதை நீங்கள் தடுத்து தரும்படியாய் தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.